Only come out inside. ஓகே, இது சும்மா தான் போட்டேன். நான் கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. அது நான் மறைச்சி வச்சிருந்தால அதை ஃபஸ்ட்டு நம்ம இதே மாதிரி ஒரு கப் எடுத்து அதில் வந்து நம்ம மைதா மாவு போடணும். அதை எடுத்து நீங்கள் ஒரு நார்மலான ஒரு டப்பாலையோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். நான் இதுவும் அரை கப் அதுவும் அரை கப் எடுத்திருக்கேன். அடுத்து அரைச்ச சுகர், அது வந்துட்டு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அப்புறமா தான் நம்ம ஊற்றணும், இதை ஊற்ற வேணாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா கலக்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த இதெல்லாம் ஒட்டும் கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி தெளித்து அதை கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் முடிக்கல, நம்ம வந்துட்டு பிசைஞ்சு முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே தான் இருக்கணும் மாவு, இப்படி தான் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பேஸுக்காகவே இப்படிலாம் வைக்காதீங்க, நார்மலாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இது எப்படி வேணும்னு சொல்கிறேன். இது வந்து பேஸுக்கு கீழே வைக்க, அது வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் நான், மீடியமாக. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இதே மாதிரியே இந்த சேனலில் இவ்வளோ வீடியோ இருக்குது. இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ தான் சொல்லி முடித்தேன், அதனால சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். கீழே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. இந்த சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த மாதிரி வெடிப்பாக இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு பேஸ் வைக்கிறது. ஆனால் அதாவது அந்த கோடு மாதிரி இருக்குல்ல ஒரு கிராக், அதுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சு கரெக்டாக அதை சரி பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு அதை சரி பண்ணி காட்டுறேன். அதை கரெக்டாக வந்து தண்ணி எடுத்து அந்த இடத்துல வச்சு நீங்கள் சரி பண்ணணும். இப்படி வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது வந்துட்டு நார்மல் ஆயிரும். பாருங்களேன், தேய்க்க அது நார்மல் ஆகுது. அந்த கோடு அடையுது பார்த்தீங்களா? இதே மாதிரி பேஸுக்கு ஒரே ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க குட்டியாக. அதுக்கப்புறமா நமக்கு தலைக்கு ஒன்று வேணும். அதுக்கப்புறமா 2 காலுக்கு, அதுக்கப்புறமா நீங்களே கைக்கு எல்லாத்துக்குமே நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு எவ்வளோ பெரிய விநாயகர் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸுக்கு நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸை வச்சிடலாம். அந்த தட்டில் பேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இல்லை, அந்த பிளேட்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கிராக்கடாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் தண்ணி வச்சு ஊற்றி நல்லா கரெக்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து வயிறு செய்யணும். அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில், மேக்ஸிமம் ஒரு ரெக்டாங்கிள் இல்லை க்யூபாய்ட் ஷேப்பில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை இல்லை, அது கொஞ்சம் லைட்டாக நசுக்கி வைக்கணும், அவ்வளோதான். கீழேயும் மேலேயும் போட்டுக்கோங்க கரெக்டாக. இந்த இடத்துல தான் நம்ம காலெல்லாம் வைக்க போகிறோம். திருப்பியும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பி செய்ய போயிடலாம். இது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இதே மாதிரியே ஒரு குட்டி பால் எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து அது கிராக்கெலாம் இருக்குது, அதை வந்து நம்ம திருப்பி தண்ணி வச்சு கரெக்டாக ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் கரெக்டாக, அப்படி நசுக்கி. கரெக்டாக பண்ணி இதை வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். அந்த இடத்துல எப்படி ஒட்டணும்னு நான் சொல்கிறேன். கம்மெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.
என்ன பண்ணுன்னா இதை எடுத்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி அப்ளை பண்ணணும். கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எட்ஜிலே வச்சுட்டேன். அந்த ஓட்டை இருக்க இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல. இந்த மாதிரி வச்சு இதையும் நார்மல் ஆக்கிக்கோங்க. ரெண்டும் ஒட்டி இருக்க மாதிரி, நம்ம தனித்தனியாக வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே பாருங்கள், தனித்தனியாக வச்ச மாதிரி இல்லை, ரெண்டுமே ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் கிட்ட வைக்காதீங்க, அந்த நடுவில் பார்த்து வைங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் அப்புறம் அதை மாற்றுறதை நான் காட்டல. இதே மாதிரியே இன்னொரு காலையும் எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு சைடும் அதே மாதிரியே பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம அங்கே ஒட்டிடலாம். அதே மாதிரியே எப்படி நம்ம கால் ஒட்டினோமோ அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். கிராக்கு இருந்தால் நீங்கள் தண்ணி தொட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டணும்னு நான் இப்போ காட்டுறேன். அந்த கையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம காலை வச்ச மாதிரியே வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியும், அதனால் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். இதை அப்படியே வச்சு கரெக்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த சைடும் நம்ம அந்த கையை அதே மாதிரியே வச்சு ஒட்டிடலாம். ஆனால் இந்த சைடு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கை உள்ளங்கை வந்து உள்ளே இருக்க மாதிரி நான் குழி மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன வைக்கணும்னா மோதகம் தான் வைக்க போகிறோம். மோதகம் நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்ன செய்கிறோன்னு. ஆனால் நான் சும்மா சீக்ரெட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன், அவ்வளோதான். நம்ம வந்து கையில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க. நீங்கள் தலையிலே ரவுண்டு பண்ணி அப்படியே நீங்கள் எடுத்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக எடுத்து ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். அதை நீளமாக ஒரு உருண்டையும் ரவுண்டாக ஒரு உருண்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அதை இப்படியே வச்சுக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் ரவுண்டு மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா ரவுண்டில் ஒரு ஓட்டை இருக்கணும் அது கீழே. அது எதுக்குன்னு நான் அதை வைக்கிறப்ப நான் சொல்கிறேன். அதே மாதிரியே இந்த சைடும் ஓட்டை இருக்குது. அதாவது இந்த ஓட்டைக்கு ரைட் சைடும் ஓட்டை இருக்குது, லெஃப்ட் சைடும் ஓட்டை இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு குச்சி எடுத்துக்கணும். குச்சி எடுத்து அதை நம்ம வந்து வைக்க போகிறோம். குச்சி எடுத்து நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தலையை எடுத்து வச்சிடலாம். அந்த ஓட்டை வச்சோம்ல நம்ம ஓட்டை, அந்த ஓட்டை தான் குச்சியில் ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கு தான் நம்ம ஓட்டை போட்டோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிரீடம் செய்ய போயிடலாம். இல்லை நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து காது செய்ய போயிடலாம். நான் ஒரே ஒரு மெயினான விஷயம், நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை கரெக்டாக. அது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது என்னன்னா தந்தம் தான் நான் வைக்கிறது வந்து வீடியோ எடுத்து தான் இருந்தேன். ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை பாருங்கள். ரெக்கார்ட் ஆகலாம் இல்லை, நான் மறந்துட்டேன். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்களே செஞ்சுருங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் இதே மாதிரியே குச்சி வச்சுக்கணும். நீங்கள் ப்ரூம் இல்லை, பேம்பு ஸ்டிக் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ரூம்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அதாவது விளக்க மாதிரிலாம் வைக்காதீங்க. பேம்பு ஸ்டிக் இருக்கும், இல்லாட்டி டூத் பிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு கூட நீங்கள் குத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கதையை நம்ம அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒரே ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி எடுத்து அதை நம்ம பேஸ் வச்சோம்ல அதே மாதிரியே தலைக்கு மேலே வச்சுடுங்க. தலைக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு கோன் வைக்கணும். கோன் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுலேயும் டூத் பிக்கோ ஏதோ ஒன்று வச்சு குத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே ஒரு கிரீடம் செய்யணும். இது நான் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அதை நான் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு ஓகே, நான் அது கடைசியாக சொல்கிறேன் உங்ககிட்ட.
இப்போ நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடியே காமிச்சிட்டேன், அதனால் நான் சும்மா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அது கரெக்டாக. ஓகே, இப்போ நான் இதை பார்த்தோம்னா ஞாபகம் வருதுன்னு சொன்னேன்ல, இதுதான். இது நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. இங்கே வந்து விநாயகரோடு இருக்குது. அதோடு இல்லாமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நிறைய லிங்க் இருக்குன்னு நீங்கள் மறந்துட்டு போயிடாதீங்க. அதில் 4-5 லிங்க் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் நம்ம செஞ்ச விநாயகர். நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருச்சுன்னா.